விவசாயிகளின் வேர்வை துளிகளில் வேக வேகமாக காய்ச்சி எடுக்கப்படும் தங்கம். உங்களை முன்னிட்டு போலியும் வருது, உஷார். கரும்பு விளைச்சல் போதவில்லை, வேதனையுறும் விவசாயிகள். இன்னும் 2 வாரங்களில் தமிழர் திருநாளாம் தை பொங்கல். அதனையொட்டி வெள்ளத்தின் தேவை அதிகரித்து இருக்கிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த திருப்பனந்தாள் அருகே கிளிமங்கலம், கொண்டசமுத்திரம் ஆகிய கிராமங்களில் நாட்டு வெல்லம் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. மேலும் ஐயம்பேட்டை அருகே மகாலிபுரம், கணபதி அக்ரஹாரம் போன்ற இடங்களில் அச்சு வெல்லம் உற்பத்தி அதிக அளவில் நடந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ரசாயன கலப்பின்றி தயாரிக்கப்படும் வெல்லத்திற்கு அனைத்து தரப்பு மக்களிடமும் நல்ல வரவேற்பு உள்ளதால் கிராமப்புறங்களில் தயாரிக்கப்படும் நாட்டு வெல்லத்திற்கு மவுசு அதிகரித்தது. தற்போது வெளிச்சந்தையில் தரமான நாட்டு வெல்லம் கிலோ 90 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகிறது. கொண்டசமுத்திரம், கிளிமங்கலம் ஆகிய இடங்களில் தயாரிக்கப்படும் நாட்டு வெல்லம் மயிலாடுதுறை, ஜெயங்கொண்டம், அரியலூர், பெரம்பலூர் போன்ற ஊர்களில் அதிக அளவு விற்பனையாகிறது. ஆனால் இந்த ஆண்டு கரும்பு பயிரில் மஞ்சள் நோய் தாக்குதல் அதிகம் இருப்பதால் கரும்பின் வளர்ச்சி கடுமையாக பாதிப்படைந்து கரும்பு சாற்றின் அளவு குறைவாக உள்ளதால் வெல்ல உற்பத்தி பாதிக்கப்பட்டு இருப்பதாக கரும்பு விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் போலியான வெல்லத்தை விற்பனை செய்யக்கூடாது என உணவுத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் அதனை கண்டுபிடிப்பது எப்படி என்பது குறித்த தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அடர் பிரவுன் மற்றும் கருமையான நிறத்தில் வெல்லம் இருந்தால் அதுதான் கெமிக்கல் அல்லாத அசல் வெல்லம். வெளிர் நிறமாக இருந்தால் அதில் ரசாயன கலப்பு இருப்பதை அறிந்து கொண்டு அதனை தவிர்க்கலாம் என்றும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன.